அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையின் நாகை மாவட்ட செயலாளர் ஐயா மதிவாணன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வாங்க ஐயா கிட்ட நிறைய கேட்க வேண்டியிருக்கு, கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ரமேஷ். ஐயா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க திமுகலேருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்ந்தீங்க. பொதுவா திமுகலேருந்து ஒருத்தர் விலகுனாருன்னா அதிமுகல தான் போய் சேருவாரு. ஆமா, நீங்க வித்தியாசமா நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்ந்தீங்க. அதுவே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமையா இருந்துச்சு. எந்த அடிப்படையில நீங்க நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்ந்தீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு? வணக்கம். நான் திமுகனா எங்க இந்த பரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த பரம்பரையா வந்த ஆளுதான் நிற்கும். அந்த திராவிட பரம்பரைங்கிறது இப்ப இன்னைக்குதான் தெரியுது. அது என்ன பரம்பரைன்னு இன்னைக்குதான் அது தெரியுது. ஏமாற்று பரம்பரைன்னு இன்னைக்குதான் தெரியுது. அது எங்க அப்பாவெல்லாம் வந்து சுமார் 60 ஆண்டு காலத்துக்கு மேல திமுகவில் இருந்தாங்க. அவங்களும் பொறுப்புல தான் இருந்தாங்க. அதன் வழியே தான் எங்க அப்பானுடைய வழியை கண்மூடித்தனமா தான் அந்த கட்சியில பயணிச்சுட்டு வந்துட்டேன். திராவிடங்கிறது அந்த கட்சியை விட்டு வெளியில வந்த பிறகுதான் திராவிடனா என்ன, திருட்டு திமுகனா என்னங்கிறத வெளியில வந்த மாதிரி தான் தெரியுது. இப்ப நான் ஏன் வந்து திமுக விட்டு வெளியில வந்தேங்கிறது ஒரு அது தனி ஒரு இதா இருந்தாலும், நான் ஏன் நாம் தமிழருக்கு வந்தேங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. ஆமா, திமுக நம்ம வெளியேறதுக்கு 1008 காரணங்கள் இருக்கு. எவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்கு. உண்மையான அரசியல்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நடத்துகிறது தான் உண்மையான அரசியல். அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். 2வது, வருங்கால இளைய தலைமுறை வாழ்வதற்கான பூமியாக இந்த பூமியை பயன்படுத்தணுங்கிறத அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறது தான் என்னை வந்து மிக விரைவாக அந்த கட்சிக்கு இழுத்தது. ஆமா, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அண்ணன் சொல்றது தரமான கல்வி, தூய குடிநீர், தரமான மருத்துவம், அனைவருக்கு சமமான மருத்துவம், இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 2வது, தமிழ் மீட்சியே தமிழை எழுச்சிங்கிற அண்ணனுடைய இது இருக்கு பாருங்க. நான் வந்து தமிழ் மேல கொஞ்சம் ஆர்வம் உள்ள ஆளு, தமிழ் உணர்வு உள்ள ஆளு, அப்படி உள்ளவன். இருந்தாலும் இது இந்த எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அண்ணனுடைய பேச்சு தான் என்னை வந்து நாம் தமிழருக்கு இழுத்தது. வேற ஒரு காரணமும் இல்லை. நான் நீண்ட நாள் கண்மூடித்தனமா அந்த திமுகவில் பயணிச்சிட்டேன். சரிங்களா? அந்த வெளியில வந்த பிறகுதான் திமுகனா என்ன, நாம் தமிழர்னா என்ன, நாம் தமிழர் என்னன்னு சொன்னாவே உடம்புலாம் ஒரு உணர்வு வருது, ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த தமிழருங்கிற உணர்வு தானா வருது. இந்த எல்லாருக்குமே பொதுவா இருக்கும், வரணும் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப பேருக்கு வரல. இது வரல. இப்ப திராவிடன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வரலையும். அது திராவிடம்னா என்னன்னு அவனை கேட்டா தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சுட்டு என்னன்னு இல்ல. அதனால நம்ம வெளியில வந்துட்டோம். அதனால நான் வந்து எதையும் எதிர்பார்த்து வரல. எனக்கு வயசு 65 தாண்டிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து காசு சம்பாதிக்க, அரசியலை வந்து சில பேர் என்ன சம்பாதிக்கிறதுக்காக வருவான். நான் அந்த எண்ணத்துல வரவே இல்லை. ஒரு நல்ல கொள்கை, அண்ணனுடைய கொள்கை, அண்ணன் கொள்கை கோட்பாடுகள், தத்துவம், சித்தாந்தம் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த வயசான காலத்திலையும் அண்ணனுடைய பின்னாடிதான் நான் சாகிற வரலையும் இருக்கணும்னு ஒரு எண்ணத்தோட தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கேன். நான் இளைய தலைமுறைக்கு நான் உழைக்கணும். நான் என்னுடைய உழைப்பும் இந்த இளைய தலைமுறை பின்னாடி நல்லா வாழணுங்கிற ஒரு காரணத்தினாலதான் இந்த கட்சிக்கு வந்திருக்கேன். சிறப்புங்க சார். சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த கட்சிக்கு வந்திருக்க மாட்டேன். அது ஆளுங்கட்சியா இருக்கிற நேரத்துல வேற ஒருத்தன் எங்க போவோம். நான் 21 டிசம்பர்ல வந்தேங்க. 2 வருஷம் சொன்னீங்க, 2 வருஷம் பாத்துருக்குங்க. 2021 டிசம்பர்ல வந்துட்டேன். ஐயா தரங்கை பன்னீர்செல்வம் ஆண்டோர் அவையம் மாநில ஆண்டோர் அவைய தலைவர் இருக்காங்களே ஐயா, அவங்கள்ட்ட தான் எனக்கு அதுக்கு முன்னாடி அவங்க ஐயா பழக்கம் எனக்கு. அவங்க மூலம்தான் அப்ப நம்ம மண்டல செயலர் அண்ணன் அப்ப அவர்களை வர சொல்லி கட்சியில சேர்த்தாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள அண்ணனோட பேச்சுக்கள் எல்லாம் கேட்டுட்டு நீங்க உள்ள வந்துட்டீங்க. இப்ப இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு அண்ணனுக்கு கொடுக்குற நெருக்கடிகள், இந்த திமுக ஆளும் அரசு அண்ணனுக்கு கொடுக்குற நெருக்கடிகளை எப்படி பாக்குறீங்க? நெருக்கடிகள்னாங்க, தமிழர்னா தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் இன உணர்வு ஃபர்ஸ்ட் கொள்ளணுங்க.
இன உணர்வு வந்தாவே ம். அண்ணனுக்கு இந்த நெருக்கடி இருக்காது. ம், ம். இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. திராவிடன்னு சொல்லி அவங்க பொய்யான ஒரு கட்டமைப்பை வச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரையிலையும். அடுத்த மாநிலத்துக்காரவங்க ம், ஆமா. நம்மளை இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இலவசத்தை கொடுத்து, ஓட்டுக்கு பணம் கொடுத்து, இது மாதிரிலாம் கொடுத்து நம்மளை இன்னும் அடிப்படையிலேயே கீழ் மட்டத்திலேயே வச்சிருக்காங்க இன்னும். ம், அதனால இந்த மக்களுக்கு இன்னும் புரியல. இன்னும் அது ம். புரிய வச்சு அண்ணனும் எவ்வளவோ கத்துன்னு கத்திக்கிட்டு தான் இருங்க. தொண்டைய உள்ள தண்ணியா உடம்பு பாத்தீங்களா? மேடையில பேசும் பாக்கிறீங்களா? சட்டையெல்லாம் அந்த சட்டை நனைஞ்சு போகுது. அதெல்லாம் உண்மையிலேயே ம். அது உணர்வு பூர்வமா வர்ற வெளிப்பாடு தானே ஒழிய அந்த வேற ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கெல்லாம் கண்ணீரே வரும். அண்ணனுடைய மேல வேறு வரும், நமக்கு கண்ணீர் தான் வரும். ம். அதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே கடின உழைப்பு உழைச்சாதான் ம். வேறு மேல வேர்க்கும். ஆமா, கண்டிப்பா. அண்ணா அப்பனா அந்த உழைப்பை விட அதிகமா அண்ணனுடைய வாய்ஸ், அந்த தொண்டையில இருந்து வர்ற வார்த்தை இருக்கு பாருங்க, ம். அது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இளைய தலைமுறைலாம் ஓரளவு புரிஞ்சிருக்காங்க. ம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பெரியவங்க தான் இன்னும். பெரியவங்க அது இந்த அண்ணன் சொல்றது என்னங்க, என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூல்லன்னு சொல்றாங்க பாருங்க. அது அண்ணன் ஆட்டமா தானா வந்துருவாங்க. இந்த நாட்டை ஆள்றதுக்கு அண்ணனுக்கு தகுதியான நேரம் அதுதான். இந்த பெரியவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஒரு தலைமுறை மாற்றம் வேணும். நிச்சயமா நிச்சயமா வேணும். அதுக்கு அதை தாண்டி அண்ணன் சீமான் தற்போது பாத்தீங்கன்னா சமூக தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்காரு. அது மீதான விமர்சனங்கள் இருக்கு. சாதி தலைவர் எல்லாம் சீமான் ஒருங்கிணைக்கிறாரு அப்படின்ட்டு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாதி தலைவர்களா இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் தான் இல்லைங்களா? அவங்க சாதிய கட்டமைப்பு இன்னும் நாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை போய் நம்ம பெருசு அதை அவ்வளவு சீக்கிரம் நம்ம அதை மாற்ற முடியாதுங்க. அண்ணன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு அமைப்பு அந்த சாதிய தலையில ஒன்னா எதுக்கு கொண்டு வர்றாரு, கொண்டு வந்து அது ஒரே தமிழனாக மாற்ற வேண்டும் ஒரு எண்ணத்துலதான் மறைமுகமா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு, ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு. அதனால அது சாதிய கட்டமைப்பு அது நம்மள பிரிக்கிறதுக்காக அவன் சொல்லுவான். திராவிடனுக்கு இதான வேலை எப்பொழுதும் நம்மளை பிரித்தாள்றதான் அவன் சூழ்ச்சிய. அதனால அவன் அவன் சொல்றதுதான் சாதிய ஆளுங்கெல்லாம் ஒண்ணு சேர்க்கிறாரு. அப்படி அல்ல. அது அண்ணனுக்கு தெரியாத விஷயமா? இந்த நாட்டுல இப்போதைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஆளு அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் மட்டும்தான். அந்த அனைத்து அரசியலும் பேசுற ஒரே ஆளு அண்ணன் ஒரு ஆளு தான். இன்னைக்கு கூட பாருங்க, சுற்றுச்சூழலுடைய விருது வாங்கியிருக்காரு அண்ணன். அமெரிக்கா இதுல இருந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. அது பெரிய அண்ணனுக்கு முன்னாடி நம்ம நாகை மாவட்ட தொழிற்சங்க பேரவையின் சார்பாக அண்ணனுக்கு முதல்ல நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவ்வளவு சாதாரணமா கொடுத்துட முடியாது. ரெண்டாவது உளமாறவே அண்ணன் சுற்றுச்சூழலையும் அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். கண்டிப்பா. அப்படி ஒரு சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒண்ணு தொடங்கி பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், ஆமா, அதெல்லாம் கொண்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதிகாரத்துல இல்லைன்னா கூட நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஆண்டுதோறும் ஒவ்வொரு வேலைகளும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அண்ணனுக்கு தகுதியான பரிசு தான் அது. ஆமா, நிச்சயமா. அதுக்கு மேல நீங்க மாவட்ட தொழிற்சங்க செயலாளரா இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியில தொழிற்சங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நான் ஆரம்பத்தில் நமது மண்டல செயலாளர்கள் எனக்கு நாம் தமிழர் கட்சியில் தொகுதி செயலாளராக தான் போட்டாங்க. அதன் பிறகு என்னுடைய செயல்பாடை பார்த்துட்டு தங்கை கார்த்திகா பாராளுமன்ற தொகுதியில் நிற்கும் பொழுது கடுமையான வேலை பார்த்தோம். அதுலேயே அண்ணன் பார்த்தாரு, அப்பன் அண்ணெல்லாம் பார்த்தாரு நம்மளை வேலையை பார்த்துட்டு தான் அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி இந்த கட்சியில இந்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், இதையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த மக்களுடைய தொடர்பு நான் வச்சுக்கிறேன், தொழிற்சங்கங்கிற ஒரு பேரவை நம்மள்ட்ட ஒரு சங்கம் இல்லாமலே இருக்கு, அதையும் தொடங்கி கொடுங்க, அதை நான் பாத்துறேன், எனக்கு முன் அனுபவம் இருக்கு, தொழிற்சங்க அனுபவம் இருக்கு, அதனால நீங்க அதை என்கிட்ட இந்த இதை கொடுங்க, இன்னும் ஆரம்பிக்காம இருக்கு நம்ம பாசறையில, மற்ற பாசறையெல்லாம் ஒண்ணு இருக்கு இங்க மாவட்டத்துல இல்ல, நாகை மாவட்டத்துல இல்ல. ஆமா, நாகை மாவட்டத்துல இல்ல. அது நீங்க சரிங்க ஐயா, ரொம்ப வாழ்த்துக்கள், சரிங்க ஐயான்னு தான். அப்புறம் அப்பண்ணன் தான் நமக்கு அந்த பதவியை பொறுப்பை கொடுத்தாங்க. அதன்படி முதல் தொழிற்சங்க கூட்டத்தை அதே அண்ணன் வீட்டில் தான் போட்டோம், அப்பண்ணன் வீட்டில் தான் போட்டோம். நிர்வாகிகளாம் நம்ம ஒத்துழைப்பா இன்னைக்கு வரலையும் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களும் தொழிற்சங்கத்தை சார்பா உறுப்பினர்களை சேர்த்துருக்காங்க. இப்போ நாங்கள்
தொழிற்சங்கத்தை நாகை மாவட்டத்துல பதிவு பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ம், ம், ம். இப்போ ஒண்ணு சிபிசிஎல்ல தான் வந்து முதல்ல தொழிற்சங்க கொடி ஏற்றான்னு ஒரு இருக்கு. அங்க 35 பேர் சேர்த்திருக்கோம். திட்டமிடல் திட்டமிடல இருக்கிறோம். சிபிசிஎல்ல 35 பேர் சேர்த்திருக்கோம். இப்போ எங்க பகுதியிலேயே தனித்தனியா சேர்த்துட்டு இருக்கோம். திட்டச்சேரி பேரூராட்சியில ஒரு 15 பேர் சேர்த்தாச்சு. இங்க எங்க பகுதியில ஒரு 25 பேர் சேர்த்திருக்கிறோம். இது மாதிரி அங்க இதுல வேதாரண்யத்துல தலைவர் காமராஜ் இருக்காங்க. அவங்க ஒரு 20 பேருக்கு மேல சேர்த்திருக்காங்க. அப்புறம் விழுந்தமாவடியில கீவளூர் தொகுதி, அது விழுந்தமாவடி அந்த துணை செயலாளர் ஜெயபாலன் ஒருத்தர் இருக்காருங்க. அவரு ஒரு 15-18 பேர் சேர்த்திருக்காரு. இப்படி வந்து கீவளூர்ல நம்ம சங்க பொருளாளர் அம்பேத்கர் அவரு ஒரு 12 பேர் 15 பேரை சேர்த்திருக்காருங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லாம் இணைச்சு இப்போ வந்து ஒரு அமைப்பா கொண்டுட்டு வந்து பதிவு பண்றதுக்காக ஏற்பாடு வேலை நடந்துட்டு இருக்குங்க. ஆமா, எப்படியும் நம்ம வந்து அந்த சங்கத்தை நிலைநிறுத்தணும். நாகை மாவட்டத்துல வலிமையான அமைப்பை கொண்டுட்டு வரணும், கட்டமைக்கணும்னு கனரக ஓட்டுநர், ஆட்டோ தானி ஓட்டுநர்கள், சிற்றுந்து ஓட்டுநர்கள், அரசு போக்குவரத்து கழகம், சிபிசிஎல், இது மாதிரி எல்லாத்துலயுமே நான் பேசியிருக்கிறோம். எல்லாத்துலயுமே வரணும் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சங்கத்தை சிறப்பா கொண்டுட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. பதிவு செய்து கட்டமைக்கணும், அவ்வளவுதாங்க. இப்ப இவ்வளவு செயல்பாடுகளை நீங்க சொல்றீங்க, மக்கள் இதை உணர்றாங்களா? நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலை மக்கள் உணர்றாங்களா? இன்னும் எவ்வளவு தூரம் இது ஓடும்? நான் தான் முன்னமே சொன்னேன் உங்களுக்கு, இந்த வயதான என்ன மாதிரி வயதானவர்கள் கொஞ்சம் பேர் தான் வந்து அந்த சிந்தனைக்கு வர்றாங்க. இன்னும் வயதானவர்கள்லாம் இன்னும் வந்து பழைய மாதிரியே இருக்கிறாங்க இன்னைக்கு வரலையும். அது அவங்களுடைய தலைமுறை முடியணும். புதிய தலைமுறைகள் 2 தலைமுறை வந்தாவே எல்லாமே மாற்றம். அப்படி சொல்ல போனா இன்னும் 20 ஆண்டுகள் ஆகும். 20 ஆண்டுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போய் ஒரு தலைமுறை வந்துருச்சு. ஒரு தலைமுறை நம்மள்ட்ட கையில இருக்கு. அடுத்த தலைமுறை இன்னும் ஒரு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துடும். வந்தாவே நிறைவாயிடும். எல்லாம் +2 அது படிச்சுட்டு இருக்காங்க. அது அடுத்து போனுச்சுன்னா எல்லாம் வந்துடும். ஒரு 2 வருஷத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும். புது உலகத்தை தமிழ்நாட்டை பார்க்கலாம். புது தமிழ்நாடு நாம் தமிழருடைய இது கண்டிப்பா ஒரு மாற்றம் அடைஞ்சிரும். ஆமா, அதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு பெருமை. நான் எந்த பதவியுமே பொறுப்புமே எதிர்பார்க்கல. நம்ம கட்சி, இந்த கட்சி வளரணும். இந்த தமிழ் உணர்வுள்ள ஒரு கட்சியாக தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் முன்னெடுத்து வர்றாங்க. அந்த அரசியலை பூர்த்தி ஆகணும் தமிழ்நாட்டுல. அதுதான் நடக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி நீங்க சந்திக்க போறீங்க? நிச்சயமாக 2026 தேர்தலை தமிழ்நாடே எதிர்பார்க்குது. யாரை எதிர்பார்க்கறதுங்க? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. என்ன இப்பவே அண்ணன் ஆரம்பத்துல சொல்லுவாங்க, 2026 என்னுடைய ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப அண்ணன் ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஆட்டம் தொடரும். அவங்களோட அண்ணனோட சேர்ந்து நாங்களும் இந்த ஆடுவோம். இப்போ நிச்சயமா ஆடுவோம், களம் ஆடுவோம். நிச்சயமா இங்க யாருக்கு இங்க வந்து இடம் கொடுத்தாலும் சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமா நாங்க வந்து முழு ஒத்துழைப்போடு நம்ம தம்பிகளோட சேர்ந்து நிச்சயம் களமாடி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை நெருங்கி, எனக்கு தொடர்பு இல்லாத ஆளுக்கு யாரு கிடையாது, எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு நிச்சயம் நான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாங்க, சிறப்புங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த இருக்கட்டும், இது என்ன கட்சிங்க நேர்காணல் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா.